இந்த கெடாங்கிற பகுதியை சோழ மன்னன் ராஜேந்திரன் வெற்றி கொண்டான்ங்கிறது வரலாறு. உடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் அப்படின்னு வரலாறு பேசும். இந்த கடாரம் எங்க இருக்குதுன்னு கேட்டா பினாங்குக்கு பக்கத்துல தான். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நம்ம கூட படிச்சிருக்கோம், ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் அப்படின்னு வரலாறு பேசும். இந்த கடாரம் எங்க இருக்குதுன்னு கேட்டா பினாங்குக்கு பக்கத்துல தான் இருக்கு. கெடான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் மலேசியால கெடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. கெடா தான் தமிழில் கடாரம் என்று சொல்லப்படும். இந்த கெடாங்கிற பகுதியை சோழ மன்னன் ராஜேந்திரன் வெற்றி கொண்டான்ங்கிறது வரலாறு. இன்னைக்கும் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கின்ற கோட்டை, அழகன்குளம், பனைக்குளம், ஏன் தொண்டி கூட சொல்லலாம். இந்த கரையில் அதே மாதிரி நாகூர், தஞ்சாவூரில் சில பகுதிகள், இவர்கள் எல்லாருமே பினாங்கோட தொடர்புடையவர். நம்ம பகுதியில் உடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இங்க தென்னகத்திலிருந்து போனவர்கள் பெரும்பாலான வியாபாரத்துக்கு போனாங்க. அதை நீங்க பார்க்கணும். இவர்கள் ரப்பர் தோட்டத்துக்கு போகல, வியாபாரத்துக்கே போனாங்க. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் திரு புதுவனம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். 9ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தின் முதலே மத்திய கிழக்கு, அதே போன்று இந்தியாவுடைய கடலோர பகுதிகளிலேருந்து நிறைய மக்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்து பினாங்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீவை குடிபெயர்ந்ததாக நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். குறிப்பாக இதில் அதிகப்படியாக முஸ்லீம்கள் தான் அந்த பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. இந்த பினாங்கிற்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன தொடர்பு? அதாவது அதுக்கு முன்பாக சோழர் காலத்தில் நீங்கள் 9ஆம் நூற்றாண்டுன்னீங்க. ஆமாம், 9ஆம் நூற்றாண்டுகளில் அரபு நாடுகளிலிருந்து, அப்போ அரபு நாடுகள் என்று சொன்னால் மொராக்கோ, துருக்கி எல்லாமே அரபு நாடுகள் தான் சொல்லப்பட்டது. அந்த நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக பினாங்கிற அந்த தீவில் வந்து தங்கி வருவது வழக்கமாக இருந்தது. பினாங்கு வந்து அந்த வழித்தடம், இது ஒரு பாரம். அது 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிற்கால சோழர்களுடைய காலம், ராஜராஜன், ராஜேந்திரன், இவர்களெல்லாம் பிற்கால சோழர்கள் தானே. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆட்சி என்பது பெரிய அளவில் இருந்தது. நம்ம கூட படிச்சிருக்கோம், ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் அப்படின்ட்டு வரலாறு பேசும். இந்த கடாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பினாங்குக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அதாவது கெடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் மலேசியாவில் கெடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. கெடா தான் தமிழில் கடாரம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் மலேசியாவில் பழமையான சுல்தான் ஆட்சி நடந்தது. அந்த கெடாங்கிற பகுதியை சோழ மன்னன் ராஜேந்திரன் வெற்றி கொண்டான்ங்கிறது வரலாறு. அதன் மூலமாக தமிழ் சமூகம் ரொம்ப எளிதாக உள்ள போனதை பார்த்தோம். அப்போ பினாங்குக்கு நமக்குமான உறவு என்பது பினாங்கோடு முடியலை. பினாங்கோடு இருந்தது மலாக்கா என்று சொல்லக்கூடிய தாய்லாந்து பகுதிகள், இந்தோனேஷியா, மற்ற பகுதிகளிலும் தமிழகத்துக்கும் அந்த பகுதிகளுக்குமான தொடர்பு என்பது இருந்தது. இதெல்லாம் ஆரம்ப காலம், நீ சொல்கிற 9, 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். பின்னாடி ஆங்கிலேயர் காலத்தில், அந்த காலகட்டத்துக்கு வந்துருமே, இன்னும் சொல்லப்போனால் 1786 இதை பதிவே செய்கிறாங்க. 1786 ஆங்கிலேயர்கள் பினாங்கை விலைக்கு வாங்குறாங்க. அந்த மன்னரிடமிருந்து. அப்பொழுதும் கெடாவை ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் ஒரு மன்னன். அவனிடமிருந்து இந்த பினாங்கு தீவை விலைக்கு வாங்குறார்கள் ஆங்கிலேயர். எதுக்கு வாங்குறாங்கன்னா, அந்தமானை போன்று ஒரு சிறைச்சாலை அமைப்பதற்கு தான் வாங்கினாங்க. பினாங்கு அடிப்படையில் ஒரு சிறைச்சாலைக்காக வாங்கப்பட்ட பகுதி தான் பினாங்கு. இன்றைக்கும் அது புகழ்பெற்ற ஒரு நகரம். மலேசியாவில் பினாங்கு என்பது புகழ்பெற்ற ஒரு நகரம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு சிறைச்சாலைக்காக வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம், ரொம்ப ஆதாரப்பூர்வமான வரலாற்று உதாரணம். சிவகங்கை பகுதி ஆட்சி செய்த காலகட்டத்தில், ராணி வேலுநாச்சியார் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர்கள் தான் மருது சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது. இந்த பெரிய மருது, சின்ன மருது ஆங்கிலேயருக்கு எதிராக பெரிய அளவில் போர் புரிந்தார்கள். நம்ம ஏற்கனவே வரலாற்றில் படிச்சிருக்கோம். ராணி வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி உதவி செய்த வரலாறு, அதன் மூலமாக ஆங்கிலேயரை வெற்றி கொண்ட வரலாறுலாம் இருக்கிறது. இருப்பினும் பின்னாடி அந்த மருது சகோதரர்கள் வீழ்த்தப்படுறாங்க. ஆங்கிலேயர்கள் அவர்களை தூக்கிலிடுறாங்க. சொல்லப்போனால் சிவகங்கைக்கு பக்கத்தில் திருப்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே வச்சு தான் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட காட்சி. அந்த மருது சகோதரர்களில் இளைய மருதுடைய மகன் முத்துவடுகுன்னு ஒருத்தர் இருந்தார், சின்ன பையன். அவரை சார்ந்து ஒரு 50க்கு மேற்பட்ட கைதிகளை இங்கிருந்து பினாங்கில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அதெல்லாம் வரலாறு. அப்பொழுது அவர் கூட அதிகமாக சென்றவர்கள் அங்கிருந்த
அந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமியர்கள் அப்படியும் நிறைய பேர் போகிறாங்க. அதாவது சொல்லப்போனால் இளைய மருது சின்ன மருதுவையுடைய மகன் முத்துவடுகுவை ஒரு கார்டியன் மாதிரி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நபர் அந்த பகுதியை சார்ந்தவர். அவரும் அவரை சார்ந்தவர்கள் தான் இவரை உள்ளே அதுக்காகவே போகிறாங்க. அவரை அங்கே கொல்லப்படலை, ஆனால் அங்கே சிறையில் வாழ்நாள் சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வெளியே வர்றாங்க. அவர்களுடைய சந்ததிகள் நிறைய பேர் பினாங்கில் இது பண்ணுறதை பார்க்குறோம். ஒன்று. இரண்டாவது, கேரளாவிலிருந்து அதிகமான பேர் பினாங்குக்கு செல்வதை பார்க்குறோம், மலேசியாவுக்கு செல்வதை பார்க்குறோம். அதிகமான ரப்பர் தோட்டங்களில் வேலை பார்ப்பதற்காக இங்கிருந்து சென்றவர்கள் பார்க்குறோம். இப்படித்தான் கேரளா நீங்கள் சொல்லும் பொழுது தான் நமக்கு நினைவுக்கு வருது சூலியா மற்றும் மலபாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த மக்களை. காரணம், இப்போது நீங்கள் பினாங்கில் ஒரு இடத்துக்கு பேரே சூலி தெருன்னு இருக்குது, சூலி ஸ்ட்ரீட் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி இருக்குது. அது வந்து சோழன் ஸ்ட்ரீட், சோழர்களுடைய தெரு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் சொல்கிற மலபாரி பெயர்களில் தெரு இருக்கிறது, அது இன்றைக்கி இருக்குது. அதை விட முக்கியமாக கபித்தான் கெல்லிங்னு ஒரு புகழ்பெற்ற மசூதி இருக்குது. கெல்லிங் மசூதி அந்த பினாங்கில் பழமையான மசூதி, கெல்லிங் மஸ்ஜித். எல்லாருக்கும் பினாங்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கெல்லிங் மசூதியை கட்டியவர் காதர் மைதீன் மரைக்கார் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தை சார்ந்தவர். இந்த வரலாறும் இருக்கிறது. அப்போ இப்படித்தான் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 1930களில் தமிழக இஸ்லாமிய சங்கமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழக முஸ்லீம் சங்கம். அதன் மூலமாக பினாங்கை உருவாக்கியிருக்காங்க. மலேசியாவில் பெரும்பகுதியை உருவாக்கியவர்கள் இந்த நம்முடைய தமிழ் சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் அரபு நாடுகளுக்கு போகிறது ரொம்ப எளிதாக போகிறாங்க. 80களில் 70க்கு பின்னாடி 80களில் ராமநாதபுரம் பகுதிகளில் அதிகமாக அரபு நாடுகளுக்கு சென்றாங்க. ஆனால் 70க்கு முன்பாக அதிகமாக அந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமியர்கள் சென்றது மலேசியாவுக்கு தான், குறிப்பாக பினாங்கு. இன்றைக்கும் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கின்ற சித்தார்கோட்டை, அழகன்குளம், பனைக்குளம், ஏன் தொண்டி கூட சொல்லலாம், இந்த கடலில் அதே மாதிரி நாகூர், தஞ்சாவூரில் சில பகுதிகள், இவர்கள் எல்லாருமே பினாங்கோட தொடர்புடையவர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பகுதி மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த பகுதிகளில் தான் அவங்க வந்து வேலை செய்யக்கூடியவங்களாகவும் தொழில் வைக்கக்கூடியவங்களாகவும் பார்க்க முடியும். இன்னொன்று இருக்கிறது, இவர்களை அந்த பகுதி மக்கள் மாமாக் என்று அழைக்கின்ற பழக்கம் இருக்குது. மாமாக் அப்படின்ட்டு நம்ம ஊரில் மாமான்னு சொல்லிக்கலாம்ல, மாமா, தாய் மாமா, பங்காளி சொல்லுவாங்களே, எங்கள் மாமா தான் அவர், மாமாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இவர்கள் அங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் மாமாக் ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ். அதிகமான சாலை ஓர உணவுகள், அதே மாதிரி இந்த ஓப்பன் ரெஸ்டாரண்ட் அது வந்து வச்சுருக்க பூரா இவங்க தான் ஓப்பனாக இருக்கும். இப்போ இரவு நேர கடைகள். இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, மலேசியாவில் பொறுத்தவரை 24 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த நாட்டிலையும் அப்படி இருக்குமான்னு தெரில. மலேசியா போனவங்களுக்கு, மலேசியாவில் வசிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் நைட்டு 2 மணி 3 மணிக்கு போய் சோறு சாப்பிட்லாம், சாப்பாடு கிடைக்கும், பரோட்டா சாப்பிட்லாம். 24 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கும். இதை அதிகமாக நடத்துபவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்த மாமாக் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி ராவுத்தர் அப்படிம்பாங்க, மரைக்கார மெரிக்கன் அப்படிம்பாங்க. அந்த 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 மலைய மொழியோடு சேர்ந்து மலையோடு அது மருவி அந்த மாதிரி. ஆமாம். அதே மாதிரி பல ஊர்களுடைய தெருக்கள் இருக்குது. இப்போ வந்து நாகூர் இருந்த லெப்பைகள் போய் அந்த தெரு பேரே லெப்போ நாகூர்னு ஒரு தெரு இருக்குது. இப்படி அந்த பகுதியை தங்களுடைய ஊராக மாற்றிக்கொண்டவர்கள் நம்ம பகுதியை சார்ந்தவர். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மலேசியாவிலேருந்து வருவாங்க. இந்த மலேசியா இந்த சாக்லேட்டாக இருக்கட்டும், அந்த ஜெல்லி மிட்டாய், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஜெல்லி மிட்டாய் அறிமுகப்படுத்தினதே மலேசியாவுடைய நம்முடைய சொந்தக்காரங்க தான் அதெல்லாம். அதை விட முக்கியமாக நீங்கள் மலேசியா மைலோ சாப்பிட்ருக்கீங்களா? மலேசியா மைலோ மைலோனா இங்கே தெரியும், ஆனால் இன்றைக்கும் மலேசியா மைலோ ஃபேமஸ். அந்த டேஸ்ட் எங்கேயுமே அடிக்க முடியாது. அங்கேருந்து வந்தவர்கள்லாம் வந்து பெரிய பெரிய மைலோ. இப்போ நம்ம மைலோ கொண்டு வந்தால் சிரிப்போம். இங்கே சூப்பர் மார்க்கெட் போனால் மைலோ கிடைக்க போகுது, சூப்பர் மார்க்கெட் போனால் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்போ இங்கே கிடையாது. இல்லை, இன்றைக்குமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்ஸு கடைகளில், ஹோல்சேல் கடைகளில் போய் வாங்குறப்போ அது பேர் சொல்லி தான் கேட்குறாங்க, மைலோ, அதாவது மலேசியன் பிராண்டட் இருக்கா. அந்த மலேசியா மைலோ இன்னைக்கு வரைக்கும் பாப்புலர். இன்றைக்கும் மலேசியாக்காரங்க மைலோ கொண்டு வரதை ரொம்ப விரும்புவாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டா மைலோ கொடுப்பாங்க. அது இன்றைக்கி அந்த கலாச்சாரமாக இருக்குது, மைலோ கொடுக்குற கலாச்சாரம். அது சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து சாக்லேட்டில் இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் மலேசியன் மைலோவை அடிச்சிக்கவே முடியாது அது இன்றைக்கி. அதே மாதிரி இன்னொன்று நான் சாப்பிட்ருக்கேன் மலேசியா போகும்போது, ஐஸ் கச்சாங்னு ஒன்று
கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாது, ஐஸ் கச்சாங். அதை இங்கே கொண்டு வருவாங்க. எப்படின்னா ஐஸ் கட்டியை துருவி போடுவாங்க. ஐஸ் கட்டியை துருவி போட்டு அதில் வந்து ஜெல்லி போட்டு சோளம் போட்டு சிவப்பு கலர் பீன்ஸ் போட்டு ஒரு சிரப்பு ஊற்றுவாங்க. ஒரு சிரப்பு ஊற்றினவுடனே அது வந்து எப்படின்னா அதுக்கு பேர் ஐஸ் கச்சாங். கிட்டத்தட்ட அந்த ஃபலூடா மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அது எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் அப்படி பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஃபலூடா அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி சிரப் பண்டுங்கன்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரோஸ் மில்கை தான் அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு விதமாக அந்த சிறப்பு அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் அறிமுகப்படுத்தியது மலேசியாவில் இருந்த நம்முடைய சொந்தங்கள் தான். அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நம்ம குறிப்பாக தமிழக இஸ்லாமிய பெண்கள் வேறு எந்த ஊர்லேயும் அந்த உடை அணிவாங்களான்னு தெரியாது. கைலி கட்டுவாங்க தெரியுமா? பத்தா கைலி. ஆமாம், சிவப்பு கலரில் பச்சை கலரில் சீனி பத்தாக் அப்படின்னு. இல்லை, இன்றைக்கும் வயதான பெண்கள் கட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு அணியக்கூடிய ஒரு வயதான பெண்கள் அணிகிறாங்க. அன்னைக்கு வந்து சின்ன வயசு பெண்களே அணிந்தாங்க. ஓஹோ, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன வயசு பெண்கள் வீட்டில் பத்தா கைலி தான், சீனி பத்தா கைலி தான் அணிவாங்க. இன்றைக்கி அதை கட்டினா ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், தாய்லாண்டில், இந்தோனேஷியாவில் அவர்களுடைய தேசிய உடையே பத்தா கைலிகள் தான். அங்கே வந்து கலாச்சாரம் தான், அந்த கலாச்சாரம் தான் இங்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அது வயதானவருடைய உடையாக மாறிவிட்டது என்பது வேறு. அது மிச்சம் மீதி இருக்கிறது இருக்குது. காரணம் அந்த உடைகள் அப்படி இன்றைக்கி அப்படி பழசாகி இன்றைக்கி வயதானவர்கள் உடுத்துறாங்க. ஆனால் இந்த கைலிகளை அறிமுகப்படுத்தியது இங்கிருந்து சென்ற நம்முடைய சொந்தங்கள் மலேசியாலையும் அந்த இந்தோனேஷியாலையும் தாய்லாண்ட்லேயும் மலாக்காலையும் இருந்து கொண்டு வந்த அந்த சீனி பத்தா கைலிகள் வைரம் கைலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பு. அதுலேயும் வைரம் கைலி தான் ஃபேமஸ். அதை வைரம் கைலி கொடுக்குறத ரொம்ப ஒரு கௌரவமாக கருதுவாங்க. இப்போ இந்த மாதிரியான உடைகள் அந்த அந்த கைலியை வந்து சட்டைக்கு மேலே கட்டுற பழக்கம்லாம் அங்கே உண்டு. இதெல்லாம் அங்கு மலேசியா கலாச்சாரம் தான். அப்போ இந்த மலேசியா உடைகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கு இருக்கின்றவர்கள் இன்றைக்கி அரபு நாடுகளுக்கு பயணப்பட்டு தங்களுடைய செல்வத்தை சேர்க்கின்ற காலகட்டத்திற்கு முன்பாக தமிழக கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற தமிழக முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கியதற்கு முழுமுதற் காரணம் மலேசியா தான். மலேசியா அந்த பகுதி தான், மலாக்கா பகுதி, அதுவும் குறிப்பாக பினாங். நான் பினாங்கு போயிருக்கேன். பினாங்கு தெருக்களில் இன்றும் அழகாக தமிழ் பெயர்கள் சூட்டியிருப்பாங்க. தமிழ் பெயர்களில் தெருக்கள் இருக்கும். உணவுகளில் அந்த தமிழ் கலாச்சாரத்தோட உணவுகள் இருக்கிறத பார்க்க முடியும். மக்களுடைய பழக்க வழக்கங்களில் நம்முடைய அந்த தமிழ் கலாச்சாரம் நம்ம ஊர் கலாச்சாரம் இருக்கும். அது குறிப்பாக ராமநாதபுரம் இந்த பகுதி கலாச்சாரம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இன்றைக்கும் மிச்சம் மீதி பனைக்குளத்தில் இருக்குது. ராமநாதபுரத்தில் சமீபத்தில் கூட பார்த்தேன். பனைக்குளத்தில் ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட் இன்றைக்கும் சமூக வலைத்தளத்தில் பாப்புலராக இருக்குது. அது வந்து காரணம் அதனுடைய நீட்சி தான். அந்த பனைக்குளத்தில் பெரும்பாலானவர்கள், எனக்கு தெரிஞ்சு 99% மலேசியா அங்கிருந்து வந்தவர்கள், அதாவது அங்கு தொடர்புடையவர்கள் தான். அழகன்குளத்தில் அப்படி தான், புதுவலசை, சித்தாறுகோட்டை, இந்த பகுதிகள் அது முக்கியமானது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பகுதியில் உடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அந்த தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வெறும் பொருளாதார வளர்ச்சியோடு மட்டுமல்லாமல் உணவு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது, உடை கலாச்சாரத்தை கொண்டு வந்தது, பழக்க வழக்க பேச்சு வழக்குகள், நிறைய பேச்சு வழக்குகள், சொல்கிற விஷயமா இருக்கட்டும். அந்த லோட்டான்னு சொல்லுவாங்க, காஃபி டம்ளர் லோட்டாவில் குடிங்கன்னுப்பாங்க. இந்த பேச்சு வழக்குகள், மயிலாவை ஊற்றி இவ்வளோ பெரிய கப்பில் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சின்னத்தை குடிப்போம்ல, அந்த பகுதிகளில் இவ்வளோ பெரிய இடத்துல கொடுப்பாங்க. ஒரு பெரிய காஃபியை வந்து இவ்வளோ கொடுப்பாங்க. அதே மாதிரி கோல்டு காஃபியை அறிமுகப்படுத்தியது அவர்கள் தான். இன்னமும் காஃபிகளை ஐஸ் கட்டியை போட்டு குடிப்பாங்க. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அந்த பகுதியில் வந்தது காரணம் இந்த மலேசியா, சிங்கப்பூர், குறிப்பாக அந்த பினாங்குடைய தொடர்பு என்பது தான் நம்ம சொல்கின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்பதை நான் பேச நினைச்சேன். இப்போ நீங்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் அங்கே மலேசியாவில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆட்சி அதிகாரத்தில் அங்கே தமிழர்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ மலேசியா பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 3 விதமான சமூகம். ஒன்று சைனீஸ் இருக்காங்க, காரணம் சைனாவுடைய அங்கிருந்து வந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 1940களில் ஜப்பானுடைய கட்டுப்பாட்டிலும் மலேசியா இருந்தது. ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் மீண்டு வந்தாங்க. இப்போ சைனர்கள் இருக்காங்க, சீன மக்கள் இருக்காங்க. மலாய் மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே இருக்காங்க. மலாய் மொழி பேசக்கூடியவர்கள், தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. தமிழ் மொழியில் குறிப்பாக இஸ்லாமியர்களும்
இந்து சமய மக்களும் இருக்காங்க. இது எப்படி இந்த 2 போனதை பற்றி நான் சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற ரப்பர் தோட்டத்திற்கு இங்கிருந்த மக்களை அழைத்து சென்றார்கள். அதன் மூலமாக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அடிமட்டத்திலிருந்து வேலைக்கு போனாங்க. கிட்டத்தட்ட அடிமைகளாகத்தான் போனாங்க. அந்த கூலி வேலைக்கு பணியமர்த்தப்பட்டாங்க. கூலி வேலைக்கு போனாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். இலங்கைக்கு போனாங்க, இலங்கையில் கெண்டியில் தேயிலை தோட்டத்துக்கு போனாங்க, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனாங்க. இன்றைக்கும் மொரிஷியஸில் பல பகுதியில் பர்மாவில் இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு போகப்பட்டாங்க. அதே மாதிரி இங்கிருந்தும் போனாங்க. பட் இங்கே தென்னகத்திலிருந்து போனவர்கள் பெரும்பாலான வியாபாரத்துக்கு போனாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். இவர்கள் ரப்பர் தோட்டத்துக்கு போகலை, வியாபாரத்துக்கே போனாங்க. 2 பெரும் சமூகம் இன்றைக்கும் அங்கே தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி இங்கே பழம்பெரும் முருகன் கோயில் இருக்கிறது, பல்வேறு இந்து சமய வழிபாடுகள் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அது மலேசியா வந்து இஸ்லாமிய நாடு என்பதால் இங்கிருந்து போன முஸ்லீம்களுக்கு சமய சார்பில் எளிதாக இருந்தது தொடர்புக்கு. அதனால் திருமணங்கள் அங்குள்ள மக்களோட திருமணங்கள் செய்வதற்கு ரொம்ப எளிதாக இருந்தது. காரணம் அடிப்படையில் இவர்களும் முஸ்லீம்கள்னால மலாய் மக்களோடு முஸ்லீம் உறவு, அதாவது திருமண உறவு என்பது இருந்தது. அதனால தான் இந்த மாமாக்கள்னு சொன்னல, இந்த மாமாக்களுடைய உறவு ஏற்பட்டது காரணமே இந்த திருமண உறவுகள் மூலமாக தான் இவர்கள்லாம் என்னுடைய மாமாக்கள். அவர் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். இப்போ மாமாக்களுடைய சமூகம் ஏற்பட்டது, அந்த சம்பந்தங்கள் ஏற்பட்டது. அப்போ அந்த உறவுகள் மூலமாக ஒரு பெரிய அளவில் அரசியலும் எதிரொலித்தது. தமிழ் சமூகமும் முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, 2 பேருமே அரசியலில் பெரிய இடத்துக்கு போனாங்க. இப்போ மகாதீர் முகமது அவர் மலையாளியை தான் சொல்ல போனோம். அடிப்படையில் பார்த்தா கேரளாவை சார்ந்தவர், மலபாரி தான். அந்த அவர் மலபாரி மலாய் அந்த காம்பினேஷனில் தான் அவரெல்லாம் மிகப்பெரிய தலைவராக வந்தார். மலேசியாவில் இன்றைக்கும் மகாதீர் முகமது தான் நீண்டகால மலேசியாவை ஆட்சி செய்தவர். அப்படி தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் சிங்கப்பூரில் நான் ஏற்கனவே நாதன் பற்றி சொல்லியிருக்கேன். அப்படி பல்வேறு நபர்கள் இன்றைக்கும் மொரிஷியஸில், ஆப்பிரிக்க நாடுகளில், பல்வேறு நாடுகளில் இங்கிருந்து போனவர்கள் இன்றைக்கியும் ஆட்சியில் பங்கு எடுக்கிறத பார்க்குறோம். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுகின்ற விஷயத்தில் தமிழர்கள் சிறப்பாக செயல்பட்டதையும், குறிப்பாக இந்த தென்னகத்து முஸ்லீம்களுக்கும் மலேசியாவுக்கும் உள்ள தொடர்பு என்பதும் அந்த வரலாற்று சிறப்பு இன்றைக்கி வரைக்கும் தொடருது. இன்றைக்கி வரைக்கும் அவருடைய சந்ததிகள் இன்னும் அங்கே இருக்காங்க. சந்ததிகள் வந்து அங்கே இருந்தாலும், மலேசிய குடிமக்களாக இருந்தாலும், அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை மறக்காமல், தமிழர் கலாச்சாரத்தை மறக்காமல் இன்றைக்கும் வர்றாங்க, போகிறாங்க. எதிரொலிக்குது. திருமணங்களை கூட பார்த்திங்கன்னா இங்கிருந்து போனவர்களை பார்த்து நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று அடிப்படையில் திருமணங்கள் செய்வதை பார்க்குறோம். மலாய் தமிழ் இந்த 2 கலாச்சாரம் இணைந்த மக்களாக நம்முடைய மக்கள், இந்த மாமாக்கள் இருக்கிறாங்க பார்க்குறோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்முடைய மக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வணிகத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அரபு நாடுகளுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அது குறைந்தது என்பதெல்லாம் உண்மைதான். இப்போ இந்த துபாய், சவுதி அரேபியா, இந்த கத்தார், பஹ்ரைன் என்று அரபு நாடுகளுக்கு எப்பொழுது செல்ல ஆரம்பித்தார்களோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலும் கேரளாவிலிருந்து மலேசியா போகிறது குறைந்தது. வியாபாரத்துக்காக போகிறாங்களே ஒழிய வேலைக்காக போவது குறைந்தது. இருந்தாலும் அந்த வம்சாவளியினர் இன்னும் இருக்கிறார்கள், அந்த தொடர்பு இன்னும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நேர்காணல் சந்திக்கலாம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.